இவர் ஒரு திருமண வீட்டுக்கு போயிருக்கிறார். அது ராஜஸ்தான்ல நடக்கக்கூடிய ஒரு திருமணம். அந்த ராஜஸ்தான்ல ஒரு நாட்டுப்புற பாடல் பாடுறாங்க. பெண் வீட்டார்கள்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பெண்ணை குறித்து ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டை அவர் அழகா தமிழ்ல பதிவு செஞ்சிருக்கிறார். கல்யாண பெண் திருமணத்துக்கு முன்னால் சிந்துகிற கண்ணீர் வேறு. கல்யாண பொண்ணை பார்த்து பாடுறாங்க. கல்யாண பொண் திருமணத்துக்கு முன்னால் சிந்துகிற கண்ணீர் வேறு, திருமணத்துக்கு பின்னால் சிந்துகிற கண்ணீர் வேறு. கணவன் வீட்டில் மகள் விடும் கண்ணீரின் சத்தம், கணவன் வீட்டில் மகள் விடும் கண்ணீரின் சத்தம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பெற்றோருக்கு கேட்டுவிடும். ஆனால் அருகில் இருக்கும் கணவனின் காதுகளுக்குத்தான் கேட்காது. ஒரு பெண்ணுடைய துயரம் கண்ணீராக வழியும் போது அவங்க அம்மா அப்பாவுக்கு கேட்டுருமா, எங்கேயோ இருக்கிற அம்மா அப்பாவுக்கு கேட்டுரும், என் மக ஏதோ வருத்தத்துல இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு கேட்டுரும். ஆனா பக்கத்துல இருக்கிற அந்த கணவனுடைய காதுக்கு இவங்களுடைய கண்ணீர் விழுற சத்தம் கேட்கவே கேட்காது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு முரண்பாடான உறவு முறைகளுக்கு இடையில் தான் நம்முடைய வாழ்க்கை இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை இந்திய பயணம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார்.